ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மை அவதார்ஸ் பாத் ஆஃப் கிரேட்னஸ் அப்படிங்கிற மண்ணோட 70 அப்புறம் 71 இந்த ரெண்டு சாப்டர் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம டீமன் கிங் அவதார் அந்த ஆஃப் அபிஸோட ஹைட் அவுட் அழிச்சிருப்பான். அப்புறம் நம்ம டுவார்ஃப் அவதாரோட ஸ்கில்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அதே மாதிரி ஹியூபர்ட்டோட ஹெல்த் கண்டிஷனும் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அடுத்து ஹீரோவும் அவனோட இனிஷியல் ஸ்கில் அப்கிரேட் பண்ணி ஒரு சம்மர் அவதாரை கிரியேட் பண்ணியிருப்பான். அப்புறம் நம்ம ரொசிலா கிராண்ட் சர்ச்சுக்கு இந்த கான்டினென்ட்ல இருக்க மேஜர் கிளான்ஸ் எல்லாம் வந்து அந்த கான்டினென்டல் சமிட்டை தொடங்கியிருப்பாங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த ஹை பிரீஸ்டும் உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரியும், இந்த தேர்ட் இம்மோர்டல் கிங் அவேக்கன் ஆயிட்டான். அப்புறம் இந்த வேம்பயர் கிளானோட அட்ராசிட்டியும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்னன்னே தெரியாத ஒரு ஹியூமன் மான்ஸ்டர் சப்ஜெக்ட் இந்த அட்டாக்னால நம்ம ரொசிலா கிராண்ட் சர்ச்சில் நிறைய கேஷுவலிட்டிஸ் ஏற்பட்டிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் டே ஹேண்ட்ஸே எனக்கு தெரிஞ்சு நீ கொஞ்சம் ஆபத்தில் இருக்கியோன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த ஹை பிரீஸ்டும் இப்போ உண்மையான ப்ராப்ளம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த என்டையர் கான்டினென்ட்டே அபீஸ்னால கேலோஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எங்களோட இன்வெஸ்டிகேஷன் பிரகாரம் நம்ம சீக்கிரமா அந்த கேலோஸ் எனர்ஜியோட லொகேஷனை கண்டுபிடிச்சு அதை சீல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கவங்களும் இந்த கேலோஸுக்கு உண்மையாவே கோர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கான்னு கேட்குறான். அதே மாதிரி நிறைய பேர் அந்த கேலோஸுக்கு கோர் அப்படிங்கிற ஒன்று இருந்தாலும் அதை எப்படி நீங்க சீல் பண்ண போறீங்கன்னு கேட்குறானுங்க. அந்த டெனையிலும் நீங்க பேசுறது எல்லாமே இந்த இம்மோர்டல் கிங் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறான். அந்த ஹை பிரீஸ்டும் நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு இம்மோர்டல் கிங்னால மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். பட் நாங்க இந்த கேலோஸை தடுக்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம், அதுக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தனும் என்னது எங்களோட ஹெல்ப்பா? ஸோ நீங்க இப்போ எங்களை அசால்ட்டா ஃப்ரண்ட் லைன்ல தள்ளி விட்டு உங்க உயிரை காப்பாத்திக்கலான்னு பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்கன்னு கேட்கறான். இவன் யாருன்னா இந்த சென்ட்ரல் ரீஜியன்ல இருக்கக்கூடிய அஸ்ரைன் எம்பையரோட கிரவுன் பிரின்ஸ் சைமன் கேரட். அந்த சைமனும் நீங்க மட்டும் ஒழுங்கா அந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்ட்டை பாதுகாத்திருந்தீங்க அப்படின்னா இது எதுவுமே நடந்திருக்காது அப்படிங்கிறான். நம்ம ஹை பிரீஸ்டும் செயின்டஸும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்காங்க. அந்த சைமனும் இவங்க முழிக்கிறத பார்த்தா இது உண்மைதான் போல, இந்த ஒரு காரணத்தை வச்சு நான் இவங்களுக்கு மேல இருப்பேன், அடுத்த எம்பரராவும் மாறுவேன், என்னை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு இவன் ஏதோ ஒரு பிளான் போடுறான். நம்ம ஹென்ரிச்சும் உங்களோட பொசிஷனை எங்களால புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறான். அந்த சைமனும் என்னது இந்த செயின்ட் நான் பேசிட்டு இருக்கும் போது இன்டரப்ட் பண்றானான்னு பாக்குறான். நம்ம ஹீரோவும் எப்படி இருந்தாலும் எங்களோட டிவைன் ஆர்டர் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் எடுக்காம எங்களோட ஆன்சரை பிளட் மூலியமா தான் கொடுப்போம். ஒரு 100 இல்ல 300 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்த டிவைன் ஆர்டர் இருக்கு. அப்பையிலிருந்து நாங்க இந்த கிரவுண்ட்ல இருக்க மக்களுக்காக சேவை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கோம். எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் பயந்து ஓடினது இல்ல. இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதே மாதிரி எங்க டிவைன் ஆர்டரும் ஒரு சில மிஸ்டேக் பண்ணலாம். நாங்க என்னதான் மிஸ்டேக்கே பண்ணியிருந்தாலும் இந்த டிவைன் ஆர்டரை ரெப்ரசன்டேட் பண்ற விதமா நான் இந்த இம்மோர்டல் கிங் கூட நடக்கக்கூடிய பேட்டில் ஃப்ரண்ட் லைன்ல நின்று சண்டை போடுவேன். இது இந்த டிவைன் ஆர்டர்ல இருக்கக்கூடிய என்னோட ஒரு டியூட்டி. இதனால என் உயிரே போனா கூட கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிறான். அங்கே இருக்கவனுங்களும் ஆமா இந்த செயின்ட் சொல்றதெல்லாம் உண்மைதான், இவ்வளவு நாள் நம்ம இந்த டிவைன் ஆர்டரை நம்பிட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்ததும் இவங்க மேலேயே பிளேம் பண்றோம். இவங்க எது பண்ணாலும் நம்மளோட நல்லதுக்கு தானே பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறானுங்க. அந்த சைமனும் யாரா இவன் என்னோட பிளானுக்கு கட்டை போறானே அப்படின்ட்டு சரி ஓகே உங்க டிவைன் ஆர்டரால என்னதான் பண்ண முடியுதுன்னு நானும் பாக்குறேன் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோ இவ்வளவு சீனா பேசுனதுக்கு அவனோட கர்மா சும்மா ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்குது. அப்ப செயின்டஸும் செயின்ட் ஹென்ரிச் நீங்க அமேசிங் தெரியுமா, நீங்க தான் நம்ம டிவைன் ஆர்டருக்கே ஒரு ஒளி மாதிரி அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் செயின்டஸ் இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு இப்ப இனிமேலும் இந்த சிச்சுவேஷனை இவங்க ஈஸியா எடுத்துக்கிட்டு இதை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டெனைலும் டே எங்களோட ரோகன் டியூப்ளத்துக்கு உடனே ஹெல்ப் தேவை அப்படின்னு கத்துறான். அப்ப டுவார்ஃப் மாதிரி இருக்க வரும், டே தம்பி நீ என்ன பேசிட்டு இருக்க, எங்க டெரிட்டரியை சுத்தியும் 3 சைடு இந்த நார்த்தன் டெசர்ட் மட்டும் தான் இருக்கு, அப்படி ஹெல்ப் பண்ணணும்னா நீங்க எல்லாம் எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அந்த ஹை பிரீஸ்டும் ஒரு நிமிஷம் யாரும் சத்தம் போடாதீங்க, உங்களோட சிச்சுவேஷன் என்னால புரிஞ்சிக்க முடியுது, பட் இந்த கேலோஸை நம்ம ஒன்னு சேர்ந்து தான் முடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த டேனியலும் அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்கறான். ஹை பிரீஸ்டும் அஃப்கோர்ஸ் இருக்கு, அப்படி மட்டும் எந்த பிளானும் இல்லை அப்படின்னா நாங்க உங்களை இன்வைட் பண்ணியிருக்கவே மாட்டோம், நாங்க தான் இந்த டிவைன் ஆர்டர் இப்ப ஹீரோயிக் வேன்கார்டை தேடிட்டு இருக்கோம், அதுவும் இந்த இம்மோர்டல் கிங்குக்கு அகைன்ஸ்டா சண்டை போறதுக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஹீரோயிக் வேன்கார்டு அப்படிங்கிற குரூப் எதுக்கு ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா இம்மோர்டல் கிங் அழிக்கிறதுக்கான ஒரு அசால்ட் ஃபோர்ஸா இருக்கு. இந்த கான்டினென்டல் சமிட் மூலியமா வெவ்வேறு எம்பையர்ல இருக்கக்கூடிய ஹீரோயிக் வேன்கார்ட்ஸை தேர்ந்தெடுத்து நம்ம செயின்ட்டை ஃபாலோ பண்ணி அந்த டீமன் கிங் அழிக்க போவாங்க. இதை கேட்டு அங்க வந்தவனுங்களாம் என்னது ஹீரோயிக் வேன்கார்டா, இது கன்ஃபார்ம் ஒரு டெத் ஜாப் தான், இதுல போயிட்டு திரும்பி உயிரோட வருவோம் அப்படிங்கிற எந்த ஒரு உத்தரவாதமும் இல்ல, என்னடா இவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த டெனைலும் இல்ல ஒவ்வொரு நேஷனும் இந்த ஹீரோயிக் வேன்கார்டுக்காக ஒரு பர்சனை சென்ட் பண்ணியே ஆகணும், இப்ப நாங்க யாரடா ரெப்ரசன்டேட் பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். லா ஃபயரும் என்னது வேன்கார்டா அப்படின்னு யோசிக்கிறான். அந்த சைமனும் உங்களுக்கு வேன்கார்டு தான் தேவைன்னா எங்க நேஷன்ல இருந்து ஒருத்தரை நாமினேட் பண்ண விரும்புறேன் அப்படிங்கிறான். ஹை பிரீஸ்டும் அப்படியே அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. சைமனும் விஸ்கவுண்ட் இசை பிரின்ஸ்டன், இந்த இசை அப்படிங்கிறவ என்னதான் எங்கேஜ்ல இருந்தாலும் ஒரு பவர்ஃபுல்லான ஆர்க்மேஜ், இவ எங்க எம்பையரோட ஒரு சொத்து மாதிரி அப்படிங்கிறான். ஹை பிரீஸ்டும்
சோல்ஜர்ஸும் ஓ அவங்களா அவங்க இந்த வேன்கார்டா இருக்கிறதுக்கு குவாலிஃபை ஆனவங்க தான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் இந்த ரிப்போர்ட்ஸ்ல இருக்க நேம படிக்கும் போது நான் இவளை கேள்விப்பட்டிருக்கேன். இவ தனியா போராடி இந்த ஆர்க் மேட்ச் அப்படிங்கிற டைட்டில் வாங்கியிருக்கா. இங்க இருக்க டேலண்டான பீப்புளுக்கு நடுவுல இவ ஒரு ட்ரூ டேலண்டானவ. பட் எதுக்காக இந்த மாதிரி வேல்யூபிளான ஒருத்தரை இந்த டெட்லி மிஷன்ல இவன் அசைன் பண்ணணும்? ஒருவேளை அந்த இசை இவனுக்கு அகைன்ஸ்டா இருப்பாள் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அங்க மீதி இருக்க நேஷன்ஸை சேர்ந்தவனுங்கெல்லாம் அட இந்த நேஷன்ல அவர் இருக்காரு, இவரு இந்த வேன்கார்டு பொசிஷனுக்கு வரலாமே, அட ஆமாப்பா உங்க நேஷன்ல இந்த வேன்கார்டு பொசிஷனுக்கு ஒருத்தர் பர்ஃபெக்டா இருப்பாரு அப்படின்னு மாத்தி மாட்டி விட்டுக்கிறானுங்க. எவனுமே அவனோட நேஷன்ல இருந்து இவரோ இல்ல இவங்களோ வேன்கார்டு பொசிஷனுக்கு வருவாங்கன்னு எவனுமே சொல்ல கிடையாது. எல்லாருமே சண்டனதும் பயந்து தான் ஓடுறானுங்க. ஹீரோவும் இந்த முட்டா பசங்க அவங்களோட ஓன் நேஷன்ல இருந்து ஒருத்தங்களை இந்த வேன்கார்டு பொசிஷனுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி அனுப்ப முடியல அப்படின்னா என் கூட வரவங்க எல்லாம் செத்துருவாங்கன்னு இவனுங்க நினைச்சிட்டானுங்களா? இல்ல என் கூட யாரு வந்தாலும் திரும்ப ஒரு ஹீரோவா தான் வருவாங்க. அதை பார்த்து இவனுங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்குறதுல நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஹை பிரீஸ்டும் ஓகே இன்னைக்கான செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், நாளைக்கு எல்லாரும் இதே டைமுக்கு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. அங்கே இருந்தவனுங்களும் இன்னைக்கு என்னடா இவ்வளவு நடந்து போச்சு அப்படின்ட்டு போறாங்க. நம்ம ஹாரிஸும் இங்க நடந்த மீட்டிங்கை பார்த்துக்கிட்டு ஆஹா இது ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு அப்படின்னு பாப்கார்ன் தின்னுட்டு இருக்கிறான். சாஃப்ரானும் டே ஹாரிஸே என்னத்தரா தின்னுட்டு இருக்கிறேன்னு கேட்கறா. ஹீரோவும் அது இந்த மாதிரி கான்டினென்ட்ல கிடைக்கக்கூடிய பர்ஃபெக்டான ஸ்நாக்கு, அதுவும் இந்த மாதிரி பர்ஃபெக்டான டைம்ல சாப்பிடும்போது அதோட ருசியே வேற லெவல்ல இருக்கும், நீயும் ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிறான். அவளும் சரி ஓகே ஏதோ சொல்ற சாவாம இருந்தானா சரிதான் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் இந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு கிளம்புற டைம்ல நான் எதுக்கு பாப்கார்ன் சாப்பிட்றேன்னு உங்களுக்கு குழப்பமா தான் இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே புரியும் டைம் வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்ப அங்க மேல இருக்க ரூஃப் டாப்லாம் உடையுது. அங்க இருக்கவங்களும் டி மேல பாருங்கடா அங்க ஒருத்தன் பறந்துட்டு இருக்கிறான்னு ஷாக்லயே பாக்குறானுங்க. ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் போல, சரி ஓகே நான் இப்ப எதுக்கு இந்த மாஸ்கை வியர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா டூம் ஸ்டேவ்ல வர மாதிரியே மாஸ்க்கு பின்னாடி இருந்து நல்லது பண்ண போறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹென்ரி சௌதரும் டே இம்மோர்டல் கிங் என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடி வருவ, இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்ட்டு எல்லாம் காம்பேக்டுக்கு ரெடி ஆகுங்க, அந்த இம்மோர்டல் கிங்கை இன்னைக்கே டேக் டவுன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். அங்க இருக்க சோல்ஜர்ஸும் சண்டை கேள்விப்பட்டதும் இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறானுங்க. ஹீரோவும் செயின்டஸ் அந்த பேரியர் ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவங்களும் பேரியர் ஆக்டிவேட் பண்ணிட்டு எல்லாரும் இந்த பேரியருக்குள்ளேயே இருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம இம்மோர்டல் கிங்கும் அந்த பேரியரை தொட்டு பார்த்துட்டு பரவாயில்ல இது கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்கு, என்னடா ஹென்ரிச்சி என்னையே பயமுடுத்தலான்னு பாக்குறீங்களா அப்படின்ட்டு எல்லாம் செட் ஆயிருச்சா அப்படிங்கிறான். ஹென்ரிச்சும் ஆமா ஃபைனலி இந்த ஸ்டேஜ் செட் ஆயிருச்சு, இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ்ல இந்த கான்டினென்டல் சமிட்டுக்கு வந்த ஒவ்வொரு நேஷனை சேர்ந்தவங்களும் உண்மையான ப்ரெஷர்னா என்னன்னு ஃபீல் பண்ணணும், இப்பதான் ஆட்டமே தொடங்குது அப்படிங்கிறான். நம்ம இம்மோர்டல் கிங்கும் டே ஹென்ரிச்சி உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன், பட் உன்னால என்ன தோக்கடிக்கவே முடியாது, ஏன்னா நான் முன்ன இருந்ததோட இப்ப ஸ்ட்ரென்த்தனா இருக்கேன், என்ன ஆட்டத்தை தொடங்கலாமா அப்படின்னு அட்டாக் பண்ண போறான். ஹென்ரிச்சும் நான் இன்னைக்கு அதிகமா பேச போறது இல்ல, உன்னோட ஃபால் டவுன் இன்னைக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு அட்டாக் பண்ண போறான். ஹான்ஸும் டே ஹென்ரிச்சி உனக்கு எங்க இருந்துடா இவ்வளவு தைரியம் வருதுன்னு கேக்குறான். ஹென்ரிச்சும் அது எங்க இருந்துனா எனக்கு பின்னாடி இல்ல எனக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டெப் இருக்கேன்ல அங்க இருந்து அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹென்ரிச்சிக்கு பின்னாடி இந்த எல்வன் கிங்டத்தை சேர்ந்த லாஃபயர், அப்புறம் மெர்சனரி கில்டோட லீடரு, நெக்ஸ்ட் இந்த வைல்டு லேண்டோட லியனல், இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஹீரோவோட சண்டை போட போறாங்க. ஹான்ஸும் சிரிச்சுக்கிட்டே டே இதுக்கு தான் இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறியா, இது இன்னும் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கா மாறிட்டே போகுது அப்படிங்கிறான். ஹென்ரிச்சும் டே இப்ப இங்க யாரா ஜோக் பண்ணாங்க எதுக்குடா சிரிக்கிறன்னு கேக்குறான். ஹான்ஸும் டே தம்பி நீ இங்க உன்னை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், நீ மட்டும் படையோட வரல எனக்கும் ஒரு படை இருக்கு அப்படிங்கிறான். ஹென்ரிச்சும் ஷாக் ஆயிட்டு இல்ல எல்லாம் உங்க கீழே பாருங்கடா அந்த அண்டெத் ஆர்மி வருது எல்லாம் ஜாக்கிரதையா இருங்கன்னு கத்துறான். ஹான்ஸும் ஏன்னா என்கிட்ட புது தோக்கடிக்கவே முடியாத அண்டெத் ஆர்மி இருக்கு, ஏன்னா இந்த ஆர்மியில இருக்கக்கூடிய மெயினான மெம்பர்ஸ் கியூல் லார்டு ஃபியானா, அப்புறம் ட்ரீம் பேந்தம் பெகஸ், ஃபைனலா இந்த டார்க் நைட் கராம் அட்டாக் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹான்ஸோட ஆரம்பிக்கும் ஹென்ரிச்சோட ஆரம்பிக்கும் ஃபைட் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப லாஃபயரும் இந்த ஸ்பிரிட்ஸ்னால ஈவுல தோக்கடிக்க முடியும் அப்படின்னு அட்டாக் பண்றாரு. அப்ப ட்ரீம் பேந்தம் பெகஸும் இல்ல அப்படி பண்ணாதரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸும் டே எல்லாரும் இந்த இம்மோர்டல் கிங் ஆர்மிகிட்ட இருந்து நம்மளோட கெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கராம் வந்து அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் அடிச்சு பறக்க விட்டுட்டு இந்த டம்மிஸ் பாக்குறதுக்கு ரியல் மாதிரியே இருக்கு, எங்க கிங் ஆர்டர் படியே நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபியானாவும் எனிமீஸ்க்கு கருணையே காட்டக்கூடாது அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. லாஃபயரும் இல்ல நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இங்க என்ன பண்றானுங்க, நான் எங்களோட சாக்ரிஃபைஸ் ஈடு கட்டுற மாதிரி பிரோஜனமா ஏதாவது பண்ணுமேன்னு யோசிக்கிறான். அப்ப ஹீரோவும் இப்ப நடக்கிறதெல்லாம் நம்ம பிளான் பண்ண மாதிரியே இருக்கு, இது என்னதான் உங்களுக்கு குழப்பமா இருந்தாலும் நான் இங்க கொல்லக்கூடிய ஆளுங்க எல்லாமே இந்த உலகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஹியூமன்ஸ், இவங்க இந்த உலகத்துல எதுக்கு இருக்கணும்னு தான் நான் இவங்களை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப ஹென்ரிச்சும் இம்மோர்டல் கிங் இன்னைக்கு நீ சாக போற அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். அப்ப செயின்டஸும் அந்த ஹை பிரீஸ்டும் மிஸ்டர் ஹென்ரிச் எங்களோட ஹெல்ப்பை ஏத்துவாங்க அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹேனபிள் ஸ்டேட்டஸ் இது எங்களோட ஃபைனல் ஷோ டவுன் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு கொடூரமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்க சண்டை போட்ட ஃபோர்ஸ்ல அந்த ருசிலா கிராண்ட்
கிராண்ட் சர்ச்சோட டாப்பே எகிரிருச்சு. அப்ப ஹென்ரிச்சும் இம்மார்டல் கிங்கும் இப்போ இது உன்னோட டர்ன் அப்படிங்கிறானுங்க. ஹாரிஸும் போதும் இவனுங்களுக்கு வந்த டென்ஷன்லயே ஹார்ட் அட்டாக் வராம இருந்தா சரிதான், இப்போ நான் பண்ணக்கூடிய ஷோவை பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். சாஃப்ரானும் இல்ல ஹாரிஸ் நீ என்னடா பண்ண போறேன்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் இதுக்கு முன்னாடி இந்த சென்டர் ஆஃப் ஸ்டேஜ் ஹென்ரிச் ஓன் பண்ணியிருந்தானாலும் அது இப்போ எனக்கு சொந்தமாக போகுது, என்னோட போ இப்போ ஷைன் ஆக வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். கைஸ் அடுத்த எபிசோட்ல வரக்கூடிய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வெறித்தனமா இருக்கும், ஏன்னா அதுதான் ஃபைனல் எபிசோடு. ஸோ மறக்காம எல்லாரும் வாட்ச் பண்ணிருங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.